ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷின்ஸில் வந்து கிட்டத்தட்ட 75 கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அது எல்லாமே தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷின். இந்த மாதிரி கொஷின் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். என்னென்னா, த லாஸ்ட் டே ஆஃப் எ செஞ்சுரி கான் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த நூற்றாண்டோட எந்த நூற்றாண்டுலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேங்கிறது வந்து இந்த கிழமை வந்து வரவே வராது. அது என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த லாஸ்ட் டேவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கண்டுபிடிக்கிறதையும் சொல்கிறேன். அண்ட் அந்த ஒவ்வொரு செஞ்சுரிக்கும் லாஸ்ட் டே என்ன வருங்கிறதையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸில், ஓகேவா? ஸோ 100 இயர், அதாவது 100 நூற்றாண்டுகளுக்கு லாஸ்ட் டே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி 200 நூற்றாண்டுகளுக்கு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 300 அண்ட் 400க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரிப்பீட் ஆகும். திருப்பி 100 வருஷத்துக்கான லாஸ்ட் டே என்ன வருதோ அதுதான் 500 வருஷத்துக்கும். 200க்கு எது வருது அது 600 வருஷத்துக்கு. 300க்கு எவ்வளோ வருது அது 700 வருஷத்துக்கு. 400க்கு எவ்வளோ வருது 800. அகெயின் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 நூற்றாண்டுக்கான செஞ்சுரி என்ன, லாஸ்ட் டே என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அது என்ன வரும் அப்படின்னு. 100 இயர்ஸோட லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி, ஃபஸ்ட்டு செஞ்சுரி, இதுதான் முதல் நூற்றாண்டு. அது வந்து ஃப்ரைடே வரும். ஓகேவா? அடுத்து 200 இயர்ஸோட லாஸ்ட் டே வந்து வெனஸ்டே தான் வரும். அதே மாதிரி 300 இதோட லாஸ்ட் டே வந்து என்ன வரும்னா மண்டே. இதுக்கு வந்து சண்டே. ஸோ இந்த 4 டேஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஃப்ரைடே, வெனஸ்டே, மண்டே, சண்டே. ஸோ அப்போ ஆப்ஷனில் என்ன வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ மண்டே இருக்கா? அப்போ இது வராது. டியூஸ்டே இருக்கா? இல்லை. அப்போ இந்த டியூஸ்டே தான் ஆன்சராக வரும். வெனஸ்டே இருக்குது, ஃப்ரைடே இதில் வருது. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு டியூஸ்டே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே, வெனஸ்டே, மண்டே, சண்டே இது மட்டும்தான் வரும் அப்படின்னு. ஓகேவா? இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு மேபி வேறு ஏதாவது சம்முக்கு வந்து யூஸ் ஆகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 100 இயர்ஸுக்கு எப்படி வந்து நம்ம இந்த லாஸ்ட் டேவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இயரில் இந்த 100 2ஆக பிரிக்கலாம். லீப் இயர், நான் லீப் இயர். இந்த 100 இயர்ஸில் வந்து லீப் இயர் எத்தனை வரும்னா 24 லீப் இயர்ஸ் வரும். நான் லீப் இயர்ஸ் வந்து 76 வரும். எப்போயுமே நமக்கு தெரியும் நான் லீப் இயரோட ஆட் டேஸ் வந்து 1. ஸோ அப்போ 76 × 1 76 ஆட் டேஸ் கிடைக்கும். ஓகேவா? ஆட் டேஸ் கிடைக்கும். அதே மாதிரி 24 லீப் இயருக்கு எப்போயுமே 2 ஆட் டேஸ். ஏன்னா லீப் இயருங்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த February 29ங்கிறத ஆட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும்னா 2 ஆட் டேஸ் கிடைக்கும். அப்போ 24 × 2 போட்டோன்னா தான் டோட்டல் ஆட் டேஸ் கிடைக்கும். ஸோ 48 ஆட் டேஸ் கிடைக்கும். அப்போது இந்த 100 இயர்ஸ் ஃபஸ்ட்டு செஞ்சுரிக்கான ஆட் டேஸ் மட்டும் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 76 + 48 எவ்வளோ வரும்னா 124 ஆட் டேஸ் கிடைக்கும். இப்போ ஆட் டேஸை வந்து நம்ம வீக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? 7ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? மிச்சம் வந்து எவ்வளோ மிச்சம் ரிமைனிங் ஆட் டேஸுங்கிறது கண்டுபிடிப்போம். அதுதான் அந்த கிழமை. ஓகேவா? ஸோ இப்போ அடிங்க 1 அடிச்சிடலாம். மிச்சம் எவ்வளோ வரும்? 7 போச்சுன்னா மிச்சம் 5 54 கிடைக்கும். 7 49 கழிக்கும்போது 54லேருந்து 49 கழிச்சோம்னா மிச்சம் 5 ஆட் டேஸ் கிடைக்கும். அப்போ 100 இயர்ஸ்க்கான ஆட் டேஸ் அப்படிங்கிறது வந்து 5 ஆட் டேஸ். 5 ஆட் டேனா என்ன கிழமை வரும்? நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா சண்டே 0லேருந்து ஆரம்பிப்போம். மண்டே 1, டியூஸ்டே வந்து 2, வெனஸ்டே வந்து 3, தேர்ஸ்டே வந்து 4, ஃப்ரைடே வந்து 5, சாட்டர்டே வந்து 6. இப்படி தான் நம்பர்ஸ் வச்சுருப்போம். அப்போ 5 ஆட் டேஸ் வருது. எதுக்கு வருது? ஃப்ரைடேக்கு வருது. ஸோ அதனால தான் 100 இயர்ஸ்க்கான அந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரியோட லாஸ்ட் டே வந்து ஃப்ரைடேன்னு சொல்கிறோம். இதே மாதிரி 200 இயர்ஸுக்கும் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? 200 இயர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இந்த ஆட் டேஸ் வந்து அப்படியே டபுள் ஆகும். 124ங்கிறது 248 ஆகும். ஸோ அகைன் நம்ம 248க்கு எவ்வளோ ரிமைனிங் ஆட் டேஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆட் டேஸ் வரும். அதனால தான் வெனஸ்டே வருது. 300க்கு ரிமைனிங் ஆட் டே வந்து 1 வரும். அதனால தான் மண்டே சொல்கிறோம். 400க்கு பார்த்தோன்னா 0 ஆட் டேஸ் வரும். ஏன்னா 400ல் ரிமைனிங் ஆட் டேஸ் வந்து இருக்காது. ஸோ 0, அதனால் சண்டே சொல்கிறோம். புரியுதா? இப்படி தான் வந்து ஆட் டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா நான் சொன்னேன் இல்லையா? 100 இயர்ஸ்க்கு ஃப்ரைடே லாஸ்ட் டேவாக வரும். 200 இயர்ஸ்க்கு வெனஸ்டே லாஸ்ட் டேவாக வரும்.
300 இயர்ஸ்க்கு மண்டே லாஸ்ட் டேவாக வரும், 400 இயர்ஸ்க்கு சண்டே லாஸ்ட் டேவாக வரும். இது 500, 600, 700, 800னா இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அப்போ 500ஓட லாஸ்ட் டே வந்து என்னவா வரும்? ஃப்ரைடேவாக தான் வரும். புரியுதா? இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு இது நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா, அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புக்கிலேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான். இஃப் த ஆர்டர் ஆஃப் த லாஸ்ட் 15 எலமெண்ட்ஸ் இஸ் ரிவர்ஸ்ட், இந்த கொடுத்துருக்க ஆர்டரில் லாஸ்ட் 15 எலமெண்ட்ஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் 15 அப்படின்னா என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த பியிலேருந்து ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும். W1R percentage 4 JE hash 7 MT2I, அது ஒன்றும் கிடையாது. ஐக்கு அப்புறம் 9, இது அப்படியே ஆர்டரில் வரும். பட் இதுக்கப்புறம் இருக்கிறது ரிவர்ஸில் எழுதணும். அப்போ PSU6 GD5 QF அப்புறம் $9 A3HB. இப்போ எழுதியாச்சா? இப்போ நமக்கு புதுசாக ஒரு சீக்வன்ஸ் கிடச்சிருக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த 5th to the right of 12th from the left hand. அதாவது பின்னாடி இருந்து, இங்கிலீஷில் எப்பயுமே பின்னாடி இருந்து தான் நம்ம பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்டுனா எது? இதில் இருந்து தான் லெஃப்ட், இது ரைட் ஹேண்டு. ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்டிலேருந்து 12வது எலமெண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இதுதான் 12. இப்போ இந்த 12ஓட ரைட்டில் 5th எலமெண்ட் பார்க்கணும். 12ஓட ரைட்டுனா இந்த சைடு. 5th எலமெண்ட் பார்த்தோம்னா 1 2 3 4 5. 5th எலமெண்ட் என்ன வருது? ஆன்சர் வந்து U வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்து குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தமிழ்லையும் பாருங்கள். ஆனால் தமிழில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருப்பாங்க. இடது முனையிலிருந்து 12வது முனையிலிருந்து வலதுபுறம், இடது முனையிலிருந்து 12 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 12ஓட வலதுபுறம் 5வது இடத்தில், வலதுபுறம் 5வது இடத்தில்னா U தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து U. ஸோ சேம் சீக்வன்ஸை வச்சு வேறு கொஷின் கேட்டிருக்காங்க. இஃப் த பொசிஷன் ஆஃப் E and A ஆர் இன்டர்சேஞ்ச், அதாவது ஈயையும் ஏவையும் மாற்றுறோம். இருக்க பொசிஷனில் ஏவையும் இருக்க பொசிஷனில் ஈயையும் போட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ஆர் அண்ட் யூவையும் மாற்றினதுக்கப்புறம் நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதில் வந்து how many symbols will be there each of which either preceded or followed by a vowel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், WIR. இப்போ இதில் E and A, ஈயை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏவை எங்கே இருக்குது? ஏ இங்கே இருக்குது. ஓகே, இது ரெண்டு மாற்றணும். அப்புறம் ஆர் அண்ட் யூவும் மாற்றணும். ஆரையும் மாற்றணும், யூவையும் மாற்றணும். அப்போ இங்கே என்ன வரும்? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு W1, ஆருக்கு பதில் என்ன வந்துடும்? U வந்துடும். அப்போ U போடுறோம். percentage 4 J, ஈக்கு பதில் A போடுறோம். போட்டுட்டு hash 7 MT2I 9B H3, ஏக்கு பதில் என்னவா மாற்றணும்? E மாற்றணும். ஸோ E மாற்றியாச்சு. $9FQ5 DG6, யூக்கு பதில் என்னவா மாற்றணும்? R மாற்றணும். RSP. ஓகேவா? மாற்றியாச்சு. இப்போ மாற்றினதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, how many symbols will be there. அப்போ எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இருக்கணும்னா, ஒன்று அந்த சிம்பிளுக்கு முன்னாடி வவ்வல்ஸ் வரணும், இல்லைன்னா பின்னாடி வரணும். ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வரணும். பட் சிம்பிள் இருக்கணும், சிம்பிளுக்கு முன்னாடி வவ்வல் வரணும், இல்லைன்னா என்னது பின்னாடி வரணும். எய்தர் ப்ரிசீடட் ஆர் ஃபாலோவுடு. ஸோ அப்போ இதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள்லாம் எங்கே இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பர்சன்டேஜ், ஹேஷு, அதுக்கப்புறம் டாலரு, 3 தான் சிம்பிள் இருக்குது. வேறு ஏதாவது சிம்பிள் இருக்கா? பர்சன்டேஜ், ஹேஷு, டாலர், அவ்வளோதான். ஸோ இந்த 3 சிம்பிள் தான் இருக்குது. ஸோ இந்த 3 சிம்பிளுக்கு முன்னாடி இல்லாட்டி பின்னாடி வவ்வல்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி யூ வருது, அப்போ இது வரும். இங்கே ஹேஷ் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி ஏ வருது, வவ்வல் வருது, ஸோ அதுவும் வரும். டாலர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி ஈ வருது, வவ்வல் வருது. ஸோ அப்போ இது 3மே வந்து என்னது, இவங்க சொன்ன கண்டிஷனுக்கு வரும். ஸோ அப்போ அப்படி எத்தனை சிம்பிள் வருதுன்னா ஆன்சர் 3. ஸோ ஆன்சர் எத்தனை வருது? 3 அப்படிங்கிறது வருது.
அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ரிலேஷன்ஷிப் சம்ம வச்சு கேட்டிருக்காங்க. பி இஸ் ஃபாதர் Q. பியோட அப்பா வந்து Q. ஸோ நான் P போட்டுறேன், அதுக்கு மேலே இருக்கிறதுல Q போடுறேன். அண்ட் இவர் வந்து அப்பானா யார்? மேல். ஸோ எம்ன்னு பக்கத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலுங்கிறதுனால. அடுத்து இவர் யாருன்னா பீஸ் ஃபாதர் Q இஸ், அப்போ இந்த Qவை தான் சொல்கிறாங்க. Q இஸ் பீஸ் பேரண்டல் அங்கிள். ஓகேவா? Q யாருன்னா பியோட பேரண்டல் அங்கிள். பேரண்டல் அங்கிள்னால் என்னென்னா தாய் வழி, தந்தை வழி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ தந்தை வழியோ தாய் வழியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் பேரண்டல். ஓகேவா? ஸோ பேரண்டல்னால் தந்தை வழி மாமா. இங்கே தமிழில் பார்த்திங்கன்னா தந்தை வழி மாமா. ஓகேவா? யார்? பிக்கு வந்து Q வந்து தந்தை வழி மாமா. தந்தை வழி மாமாங்கிறப்போ இவங்க அப்பா ஒரு மெம்பர் இருப்பார் இல்லையா, அந்த அப்பாவோட ரிலேஷன். Qவும் இவங்க அப்பாவும் ரிலேஷன், தந்தை வழி மாமா. மேபி இங்கே அங்கிளில் வந்து சித்தப்பானும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் சித்தப்பான்னு எடுத்துக்கலாம். அப்போ மேபி Q அண்ட் இந்த வரக்கூடிய ஆள் வந்து 2 பேரும் சிப்ளிங்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த கண்டிஷன் போகலாம். அடுத்து அண்ட் ஏஸ் ஹஸ்பண்ட் எம். ஏவோட ஹஸ்பண்ட் எம் இஸ் பீஸ் பேரண்டல் அங்கிள். இப்போ இந்த இதே மாதிரி பியோட பேரண்டல் அங்கிள் யார் வருவாங்க? இந்த ஏ அண்ட் எம். ஏஸ் ஹஸ்பண்ட் வந்து எம் வந்து பியோட பேரண்டல் அங்கிள். அப்போ இங்கே யார் வருவாங்கன்னா ஏயும் எம்மும் வருவாங்க. இதில் ஏ வந்து லேடி, எம் தான் ஹஸ்பண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எம் தான் யார்? மேல். ஓகேவா? அப்போ இந்த எம்மும் Qயும் மேபி சிப்ளிங்ஸாக இருக்கலாம். இப்படி இருந்தால் மட்டும்தான் இது கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அப்போனா தான் பிக்கு வந்து பேரண்டல் அங்கிள் Qவாக வருவார், பிக்கு வந்து பேரண்டல் அங்கிள் எம்மாக வருவாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு போகலாம். ஹவ் இஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. ஏயும் பியும் என்ன மாதிரி ரிலேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா, ஸோ பியோட அப்பா அம்மா தான் ஏ அண்ட் எம். ஓகேவா? அண்ட் ஏஎம்என் இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பேரண்டல் அங்கிள்னு சொன்னால் சிப்ளிங்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அத்தை மாமாவாக இருக்கலாம். அவங்களையும் நம்ம அங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ Qவும் ஏவும் சிப்ளிங்ஸாக இருக்கலாம். அது வந்து நமக்கு தெரியல, அது அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்லையும் அவங்க தெளிவாக கொடுக்கல, வெறும் பேரண்டல் அங்கிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருவேளை இந்த பியோட அம்மாவாக ஏ இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அம்மாவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன வரும்? அம்மாவாக தான் இருக்க முடியும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? தங்கச்சியாக இருந்தாலுமே பிக்கு வந்து ஏ தான் அம்மா. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மதர் வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு மதர். ஏன் இதை நான் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா, இங்கே cannot be determineங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா தான் நம்ம குழம்பணும். ஓகேவா? சரி, கொடுக்கலன்னா நம்ம டைரெக்டாக மதர்னு போடலாம். cannot be determined கொடுத்ததுனால தான் இங்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் யாராக இருந்தாலுமே, அதாவது Q and A 2 பேரும் சிப்ளிங்ஸாக இருந்தாலுமே பிக்கு அம்மா ஏ தான். அதே மாதிரி Q and M அவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸாக இருந்தாங்க, அதாவது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பியோட அம்மா வந்து ஏ தான். ஸோ அதனால் மதர். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மதர். ஆன்சர் இதுக்கு மதர். அடுத்து 80வது கேள்வி பார்ப்போம். இதுவும் சேம் அந்த டைப்பில் தான். B is the brother of Q and R. அதாவது QR இருக்காங்க, இந்த QR இவங்க 2 பேரோட பிரதர் P. அப்படின்னா யார்? பிரதர் வந்து M. இவங்க 3 பேரும் ஒரே ஜென்ரேஷன், அப்படி தானே வருது. ஓகேவா? அடுத்து S is R மதர். ஆரோட மதர்னா Qக்கும் அவங்க தான் அம்மா, Pக்கும் அவங்க தான் அம்மா. ஸோ அப்போ அவங்க 3 பிள்ளைகள் இவங்களுக்கு. S is R மதர். R மதர். ஆரோட மதர்னா Q and R 2 பேரும் சிப்ளிங்ஸு, அதே மாதிரி பியும் சிப்ளிங்ஸ் தான். அப்போ 3 பேருமே இவங்க பிள்ளைங்க தான் வந்துடும். T is P's ஃபாதர். பியோட ஃபாதர்னா Qக்கும் ஃபாதர், ஆருக்கும் ஃபாதர். அப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் T. அப்போ இவங்க வந்து உமன், இவங்க வந்து மேன். ஓகேவா? அம்மா அப்பா இவங்க 2 பேரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் cannot be definitely true. இதில் எது சத்தியமாக வரவே வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், T is Q's ஃபாதர். Qவோட ஃபாதரா? எஸ். அப்போ இது வரும். S is P's மதர். பியோட மதரா? எஸ் வரும். P is எஸ்ஸோட சன். எஸ்ஸோட சன் P, அதுவும் வரும். இப்போ வரக்கூடிய ஆப்ஷன் வந்து டியாக தான் இருக்கணும். Q is T's சன். டீயோட சன். இப்போ பாருங்கள்,
டி சன்னுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது மேலா ஃபீமேலாக நமக்கு தெரியாது. இங்கே பி வந்து சன்னுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஆல்ரெடி மேலுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பி வந்து எஸ்ஸோட சன்னுன்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். ஆனால் இந்த க்யூவும் ஆரும் என்ன ஜெண்டர்னே தெரியாது, மேலா ஃபீமேலான்னு தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, க்யூ இஸ் டீயோட சன். டீயோட சன்னாக இருக்கலாம், டாட்டராக இருக்கலாம், ரெண்டில் ஏதாவது வேணால் இருக்கலாம். ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் தான் வராது. cannot be definitely true. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இதுக்கு டி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கிலேருந்து ரீசனிங்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நிறைய சைக்காலஜி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.